Hi dear students, welcome to YouTube Careers YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா rank list பத்தின full details தான் பார்க்க போறோம். rank listனா என்ன? rank list எப்போ வரும்? rank list எங்க பார்க்கணும் அப்படிங்கற full details rank list பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணாமனா subscribe பண்ணிக்கோங்க. WhatsApp, Telegram, Instagram பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். rank list அப்படினா தரவரிசை பட்டியல். நம்ம கவுன்சிலிங்ல எந்த அளவுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்குதோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறீங்க, உங்க நேம் ரேங்க் லிஸ்ட்ல வந்திருக்குதா, உங்க கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளவு, இத அடிப்படையில வச்சுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அப்படிங்கறது அலாட் ஆகும். சோ ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கவுன்சிலிங்ல ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட். எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கோ அது மாதிரி தான் ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கான அப்ளிகேஷனே இன்னும் க்ளோஸ் ஆகல. இந்த டைம்ல நிறைய பேர் ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகி 20 to 25 days குள்ள வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வெரிஃபை பண்ணி யாராச்சும் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. எல்லாம் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு, இந்த ரேங்க் லிஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வந்தா மட்டும்தான் உங்க அப்ளிகேஷனை மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் நேம் ரேங்க் லிஸ்ட்ல வருதோ அவங்க மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு எலிஜிபிள் பர்சன். ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வரல அப்படின்னா உங்களால கவுன்சிலிங்ல கண்டினியூ பண்ண முடியாது, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத பண்ண முடியாது. நீங்க 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணாம இருக்கிறது, இல்லைன்னா பெரிய மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்றது, இதே மாதிரி மிஸ்டேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்ல வராது, நீங்க கவுன்சிலிங்கும் எலிஜிபிள் இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ அதுதான் சொல்றேன், ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தென் இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு எப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதோ அதுல இருந்து 20 to 25 days எடுத்து பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அபிஷியல் வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்குது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், உங்களுடைய நேம், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கட் ஆஃப் எல்லாமே இந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். இந்த கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான சீட்ஸ் அப்படிங்கறது அலாட் ஆகும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா தான் இந்த மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு என்னோட நேமை எப்படி செக் பண்றதுன்னு பார்த்தா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்ல போய் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கான லிங்கை ஓபன் பண்ணுவாங்க. அந்த லிங்க்குள்ள போய் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணணும்னா உங்க நேம் இருக்குதா அப்படின்னு கூகுள் டிரைவ்ல போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்க உங்களுடைய கட் ஆஃப் கரெக்டா இருக்குதா, உங்க கம்யூனிட்டி கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எத்தனை அப்ளிகேஷன் டோட்டலா வந்திருக்குது, ரேங்கோட கட் ஆஃப் உடைய ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்குது இப்படிங்கறத வச்சுதான் இந்த இயர் கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, எத்தனை பேருக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதனால ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா தரவரிசை பட்டியல், உங்க நேம், உங்களுடைய கட் ஆஃப் அதுபடி வரும். இந்த ரேங்க் லிஸ்ட் எதுபடி வரும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். இத 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி கட் ஆஃப்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்தும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா யார் அதிகமான மார்க் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு முன் ப்ரிஃபரன்ஸும், அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் 180 கட் ஆஃப்ல 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 5 பேருடைய டேட் ஆஃப் பர்த்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கட் ஆஃப் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் அவாரா இருங்க. ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா எப்ப வேணா ரிலீஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் 20 டேஸ்க்குள்ள இல்லனா 20 டேஸ்க்கு அப்புறம் கூட ரிலீஸ் பண்ணலாம். மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பாத்தீங்கன்னா இதுக்கான நாட்கள் அப்படிங்கறத எடுத்துப்பாங்க. எப்படியும் நம்ம பாராமெடிக்கல் சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா MBBS BDSக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பாராமெடிக்கலுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிதான் மோஸ்ட்லி எல்லா இயர்லயும் நடக்கும். இந்த இயர்லயும் அப்படிதான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சோ ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. சோ யாரும் worry பண்ணிக்காதீங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தயாராக. எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், என்ன காலேஜஸ் பிரெஃபரன்ஸ் கொடுக்கலாம்,
நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க. யாரும் worry பண்ணிக்காதீங்க. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் ரிலேட்டட்னா அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.